இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நாங்கள் வாழுகின்ற உலகில் கவலைகள், தேவைகள், ஆசைகள் முடிவில்லாமல் வருகின்றன. அன்றாட தேவைகள், வேலை, எதிர்காலம் இவைகளை பற்றி நாம் அச்சப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், முதலில் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், மற்றவை அனைத்தும் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும் என்று. இதன் அர்த்தம், நமது முன்னுரிமை ஆண்டவரை மகிழ்விப்பதிலும் அவர் சித்தப்படி வாழுவதிலும் இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை கண்டடைய முயன்றால் நம் வாழ்வில் எதுவும் குறைவாக இருக்காது. நம்மால் சம்பாதிக்க முடியாத பல ஆசீர்வாதங்களை தேவன் தனது கிருபையால் நமக்கு கொடுப்பார். அதனால் பிரியமானவர்களே, நம் கவனம் எப்படி நான் நாளை வாழ்வேன் என்ற கேள்வியில் அல்ல, எப்படி நான் ஆண்டவருடைய சித்தப்படி வாழ்வேன் என்ற கேள்வியில் இருக்க வேண்டும். அதை விட்டு மனித இயல்பான ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு நாளை எப்படி இருக்கும், தேவைகள் பூர்த்தி ஆகுமா, குடும்பம் பாதுகாப்பாக இருக்குமா என்ற கவலைகளை விட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை முன்னிலைப்படுத்துவோம். எந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம்? சற்று நம்மை நாமளே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோமா? தகப்பனே, பல கவலைகள் என் மனதை அடிக்கடி நிரப்பினாலும் உமது சந்நிதியை முதலில் நாட என்னை பக்குவப்படுத்தும். என் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறேன், அவற்றை தந்துவிடுவீர் என்று முழு மனதோடு நான் நம்புகிறேன். என் பார்வைகள் உம்மேல் நிலைத்திருக்கச் செய்யும். ஆமேன்.